வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி சிவராத்திரி என்பதை உலகிலுள்ள அனைத்து தமிழர்களும் அறிவோம். மாசி மாதம் வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்போ இது வெறும் சிவராத்திரியா மகா சிவராத்திரியா அப்படின்னு கேட்டோம்னா இது மகா சிவராத்திரி. நிறைய பேர் சிவராத்திரினா இன்னைக்கு மட்டும்தான் சிவராத்திரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, மாதம் மாதம் சிவராத்திரி வரும். எப்படி ஏகாதசி மாதம் மாதம் வருகிறதோ, ஆனால் வைகுண்ட ஏகாதசிங்கிறது முக்கியமானதாக சொல்லுவோம். அதுபோல் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரி என்று சொல்லுகிறோம். அது ஏன் அதை மட்டும் மகா சிவராத்திரின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியாக வானியல் ரீதியாக இந்த சிவராத்திரிக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பொதுவாக சிவராத்திரி சிவனை நினைக்க வேண்டிய ஒரு நாள். இது யார் நினைக்க சொன்னது? இதுக்கெல்லாம் என்ன கதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, இந்த சிவராத்திரி என்பதை நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிற அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஞானத்தின் அடிப்படையில் இதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் விளக்கம்னு பேர். அதற்கடுத்து அதை ஊர்ஜிதம் செய்யணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம்? வானியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத 3 காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில கதைகளை சொல்லி நமக்கு சில விளக்கங்களை கொடுத்து இதன்படி நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு பேர். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சிவராத்திரிங்கிறது எப்படி வந்தது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கடவுள்களை 3 கடவுள்களாக பிரித்திருக்கிறோம். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். இப்படி ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று 3ஆக பிரிச்சிருக்கோம். ஆக்கத் தொழிலை செய்யக்கூடிய கடவுள் யார்? பிரம்மா. காத்தல் என்பதை செய்வது யார்? விஷ்ணு. அழித்தல் என்பதை செய்வது யார்? சிவன். அப்போ இந்த 3 கடவுள்களாக பிரித்திருக்கிறோம். இப்போ இந்த ஆக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, காக்கும் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு, இதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய இடம். அழித்தல் அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் உண்மையிலே பார்த்தா அழித்தல்ங்கிறது தான் ஞானம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்வியலில் நம்ம வாழணும் இல்லையா, இந்த உலகத்தில் வாழணும் இல்லையா, வாழ்கிறதுக்கு என்னப்பா வேணும்? காத்தல் தானே வேணும். அப்போ அந்த படைத்தல் என்ன சொல்கிறார்? நான் படைக்கலைன்னா நீ எப்படியா வாழ்வ? நான் படைச்சதுனா தானே நீ வாழ்கிறேன்னு பிரம்மா சொல்கிறார். நீ படைச்சாலும் நான் தான் அதை வாழ வைக்கிறேன், காத்தல்ங்கிறத நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார். இப்போது இது மனிதர்களுக்குள்ளாக இதை பார்க்கும் விதம் வித்தியாசமாக இருந்தாலும் இதை எப்படி கொண்டு போயிட்டாங்க நம்ம பெரியவர்கள்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் 2 பேருக்கு ஈகோ வந்து போச்சு. நான் தான் பெரிய ஆளுன்னு பிரம்மா சொல்கிறார். படைத்தல் தான் முக்கியம், அப்படி நான் தான் பெரிய ஆள், நான் படைச்சதுனால தான் நீ அவர் சொல்கிறார். விஷ்ணு என்ன சொல்கிறார்? நீ என்ன படைத்தாலும் நான் தான் காட்டேன். 2 பேருக்குள்ள என்னாச்சு? ஈகோ கிளாஸ் வந்து போச்சு. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று ரொம்ப ஈகோ கிளாஸ் வந்து போச்சு. அப்போ இதை யார் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் யார் வர்றாரு? 3வது ஆள் ஒருத்தர். என்னைய நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறேன் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சிவன் வர்றார். அப்போ தான் சிவன் வர்றார். வந்து என்ன பண்ணுறாரு? நான் தான் பெரியவனா, நான் தான் பெரியவனா அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் 2 பேர்த்தில் யார் பெரியவன்னு கண்டுபிடிச்சிடுவோம் அப்படி. என்ன செய்ய போகிறீங்க? நான் ஒரு வேலையை சொல்கிறேன்,
அந்த வேலையை யார் முதல்ல முடிச்சுட்டு வரீங்களோ நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாரு சிவன், என்ன பண்ணுறாரு, அக்னி ஸ்தம்பமாக வானத்துக்கும் கீழேயும் அப்படி நிற்கிறார். அக்னி ஸ்தம்பமாக நிற்கிறார். நின்று என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த அக்னியினுடைய அந்த ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, இதில் யாராவது ஒருத்தர் அடியை போய் தொட்டுட்டு வந்துரு, இன்னொருத்தர் முடியை போய் தொட்டுட்டு வந்துரு. யார் முதல்ல தொட்டுட்டு வரீங்களோ நீ தான் என் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு போட்டி வச்சுட்டார். ஏன்னா சிவன் எப்பயுமே போட்டி வைப்பார் தெரியுமா. ஞானப்பழத்தை பெறுவதற்கு தகுதி வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அதெல்லாம் பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு போட்டியை வச்சார்ல, எங்கே சிவனுக்கு முருகன் இதை விநாயகருக்கு முருகனுக்கு ஒரு போட்டியை வச்சார் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் ஒரு போட்டி வச்சிட்டார். இதுதான் அடிமுடி காணுதல். நம்ம பார்த்துருப்போம், அடிமுடி காணுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நீங்கள் திருவண்ணாமலையில் போய் கிரிவலத்துக்கு போனீங்கன்னா அடிமுடி சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவ சமாதியே இருக்குது. அவர் அந்த பேர்லேயே இருக்குது, அடிமுடி சித்தர்னு பேர். அப்போ அடிமுடினா என்ன, அதனுடைய அந்த அக்னி ஸ்தம்பத்தினுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதி, அந்த உச்சி, இது பாதம் அப்படின்னு வச்சுக்கோமே, அடி முடி. இப்போ என்ன பண்ணார் விஷ்ணு, என்ன பண்ணார், நான் அடியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், பன்றி மாதிரி உருவம் எடுத்து அப்படியே மண்ணை நோண்டி 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 உள்ளே போய் நான் அடியை பார்க்குறேன்னு உள்ளே போயிட்டார். பிரம்மா என்ன பண்ணிட்டார், நான் முடியை போய் பார்த்து வரேன்னு மேலே போயிட்டார். சரி போய் பார்த்துட்டு அதை தொட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு போயிட்டாங்க. இவரும் தோண்டி 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 உள்ளே போகிறாரு. அந்த அக்னி ஸ்தம்பம் போயிட்டே இருக்குது. அதனுடைய அந்த ஆரம்ப இடம் இருக்கே, தொடங்கும் இடம் காணாம். போக போக அந்த அக்னி போயிட்டே இருக்குது. இவர் மேலே போகிறாரு, அங்கேயும் போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறது, எங்கே தான் இருக்க முடியும்னு தெரியல, போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அங்கே போகிற வழியில் ஒரு தாழம்பூ அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டு இருந்ததான். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்ன கதை. ஒரு தாழம்பூ மேலேருந்து கீழே வந்ததான். இந்த பிரம்மா கேட்டாராம், தாழம்பூவே நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டாராம். நான் சிவனுடைய முடியிலிருந்து வர்றேன்னு சொல்லிடுச்சான். அது முடியிலேருந்து வரியா, அப்போ முடி எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அங்கேருந்து தான் நான் வந்துக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது எங்கே இருக்குன்னு எவ்வளோ நேரம் ஆக போகிறதுக்கு அப்படின்னு கேட்கவும் அந்த தாளம்பூ சொன்னிச்சான், நானே பல யுகங்களாக வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். நீயே பல யுகங்களாக வந்திருக்கு, நான் எப்போ போய் தொட்டுட்டு வர்றது? சரி இது கதைக்கு உதவாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போடுவோம்னு சொல்லி இந்த தாளம்பூவும் பிரம்மாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட்டுன்னா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே போவோம். கீழே சிவன் நிற்கிறார், வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ நம்ம போனோடனே நான் முடியை தொட்டு விட்டு பார்த்து விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு கேட்பாரு. இந்த இதுதான் சாட்சி, நீ தான் சாட்சின்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லணும், ஆமாம் இவர் முடியை தொட்டு விட்டு தான் வந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கேருந்து வர்றோம்னு நீ ஒரு பொய்யை மட்டும் சொல்லிடு அப்படின்னு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரியே அவர் சூட்கேஸை கொடுத்துட்டாரு, எங்கே தாளம்பூ விட்டு கொடுத்துட்டார். தாளம்பூவும் சரின்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அப்புறம் கீழே வந்தாங்க. வந்தோடனே பார்த்தா விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு, ஒன்றும் முடியல அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிட்டார். நான் சரண்டர் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிட்டார். பிரம்மா வந்தோடனே நான் முடியை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்ல, எங்கேயா பார்த்த, எப்படியா பார்த்த அப்படின்னா, நான் பார்த்ததுக்கு சாட்சி இந்த தாளம்பூ, இதுவும் என் கூட தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த தாளம்பூ என்ன சொல்லுது, நான் அங்கே முடியிலிருந்து தான் வருகிறேன், இவர் அங்கே நான் பார்த்தேன், இவர் அந்த இடத்துல முடியை தொட்டு விட்டு தான் ரெண்டு பேரும் தான் வந்தோம் அப்படின்னு அது ஒரு பொய்யை சொல்லிடுச்சு. சொன்னோடனே சிவன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ரெண்டு பேரும் பொய் சொல்கிறீங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல உறுதி பண்ணுறாரு. ரெண்டு பேரும் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மா நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லி அதுக்கு அவரை வேற பொய் சொல்ல வச்சுட்ட, அதனால் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா, இந்த உலகத்தில் உனக்கு என்று தனியாக எந்த கோயிலும் கிடையாது அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்துட்டார். அதனால தான் இன்றைக்கி பிரம்மாவுக்கு எங்கேயுமே என்ன இல்லை, கோயிலே கிடையாது, இனிமேல் உனக்கு கோயிலே கிடையாதுப்பான்ட்டார். அதே மாதிரி இந்த தாளம்பூ, நீ இவர் சொல்கிறத கேட்டுட்டு நீ வந்து பொய் சொல்லிட்டியா, உனக்கு ஒரு தண்டனை, உன்னை எந்த கோவிலிலும் எந்த வழிபாட்டிலையும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள், அதனால் தாளம்பூவை வந்து எந்த கோயில்லையும் எந்த விக்கிரக வழிபாட்டுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்தாராம்.
கொடுத்துட்டு நீ அடியையும் காண முடியாது முடியையும் காண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உண்மையான அந்த சிவம் என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, காமிக்கிறார். அடியும் கிடையாது முடியும் கிடையாது. அதைத்தான் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு. அப்போ அடியும் முடியும் கிடையாதுன்னா அப்போ இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்கள் திருவாலவாயன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாலவாயன்னு ஒரு கோயில், சில கோயில் இருக்கும். திருவாலவாயன்னு சில படமெல்லாம் இருக்கும். திருவாலவாயன்னா யார் அப்படின்னா, பாம்பு அப்படி வட்டமாக இருக்கும். இந்த பாம்பு வாய் இப்படி இருக்கும், இப்படியே சுற்றி இந்த வால் என்ன பண்ணிடும், அந்த பாம்புனுடைய வாய்க்குள்ளே போயிடும். இப்போ எப்படி இருக்குது, பாம்புனுடைய அந்த வால் அது வாய்க்குள்ளே இருக்கும். இப்போ இதில் வால் எது தலை எது, ரெண்டும் இணைஞ்சி போச்சு. அப்போ இந்த அடியும் முடியும் இல்லாதவன் நீங்கள் மேலே போனாலும் பார்க்க முடியாது, கீழே போனாலும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் கீழே போயிட்டே இருந்தாலும் அந்த சிவம் என்ன ஆயிரும், அது அதோட கனெக்ட் ஆகிருக்கும், அது இதோட கனெக்ட் ஆகிருக்கும். அடியும் கிடையாது முடியும் கிடையாது. அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்தவன் சிவம். அப்படிங்கும்போது எல்லாம் வல்லவன், அதற்கு எல்லையற்றவன். அப்படிங்கும்போது அதை நீ புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் புரிய வச்ச நாள் தான் இந்த சிவராத்திரி. அப்போ அந்த சிவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த ஒரு நாளை அமைத்து அன்னைக்கு முழுவதும் சிவனை பற்றிய நினைவிலேயே இருக்க வேண்டும் என்று வச்சாங்க. இதுதாங்க சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அப்போ இது பெரும்பாலும் எப்போ வரும், அமாவாசைக்கு நாள் தான் வரும். நீங்கள் பெரும்பாலும் முக்கியமான அந்த வைபவங்கள்லாம் ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வரும், இல்லாட்டி அமாவாசை அன்னைக்கு வரும். பெரும்பாலும் அப்படி தான் வரும். ஒவ்வொரு பௌர்ணமியும் பாருங்கள், ஒவ்வொன்றும் வரும். சித்ரா பௌர்ணமின்னு வரும், வைகாசி விசாகம்னு வரும், பங்குனி உத்திரம்னு எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். ஆனால் இது ஒன்று மட்டும் வருது. என்ன வருது, அமாவாசைக்கு நாள் வரும். அமாவாசை திதியில் வராது, அதுக்கு முதல் திதியில் தான் வரும். அது என்ன திதி, சதுர்த்தசி திதியில் தான் வரும். இது என்ன அமாவாசைக்கு நாள் வந்திருக்கு. அப்போ இந்த விளக்கமெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆக இந்த மகா சிவராத்திரிங்கிறது நம்ம சிவனை நினைக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ சிவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டுமா, சிவனை பற்றி பாட வேணாமா? சிவன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எது சிவன் என்று மாறியது, சிவம் என்பது தான் சிவன் என்று மாறியது. சிவம் என்றால் என்ன, சிவம் என்றால் அமைதி, இருப்பு, இயக்கமற்ற நிலை. நாம் சொல்லுவோம், ஒரு பையன் அசையாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தான்னா என்ன சொல்லுவோம், செவனேன்னு உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லுவோம். செவனேன்னு உட்காந்துருக்கிறான்னு இப்போ மாறிடுச்சு, சிவமேன்னு உட்காந்துருக்கிறான், சிவம் மாதிரி உட்காந்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், அசையாது அமைதியாக அமர்ந்திருக்கும் போது சிவமாக இருக்கிறான். அதைத்தான் நம்ம செவனேன்னு இருக்கிறான்னு சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கு முழுவதும் சிவம் என்ற நிலையை நினைந்து அமைதியாக மௌனமாக எப்படி இருக்கணும், முதுகுத்தண்டு நேராக வைத்து இருக்க வேண்டும். அது ஏன் நேராக வச்சுட்டு உட்காரணும், ஏன் படுத்து தூங்கினா என்ன? நிறைய பேர் இன்றைக்கி போய் குலதெய்வங்களில் போய் அன்றைக்கி நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப புண்ணியம் நினைக்கிறாங்க. இல்லை, தூங்கக்கூடாது. அப்போ அதுக்குள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞானத்தின் விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.